வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்து டெக். நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் அப்லோட் ஆகும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைச்சிரும். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். இது நீங்கள் ரீஃபண்ட் அமௌண்ட் கொடுக்குறீங்கல்ல? ஆமாம் சார். அது என்னையிலேருந்து கொடுங்க மேடம்? ஸோ இன்னைக்கு அந்த டீம் கரஸ்பாண்டிங் டீம் எனக்கு இருக்காங்க சார். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஆஃபீஸ் போகலாம். இல்லை இன்றைக்கே வரலாமா? இல்லை வெள்ளிக்கிழமை நேற்று ஃபோன் பேசும்போது வெள்ளிக்கிழமைலேருந்து கொடுக்கலாம் ஓகே அப்படிங்க. இல்லை சார், வெள்ளிக்கிழமை கிடையாது சார், இன்னைக்கு இருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக இன்னைக்கு போயிட்டு நீங்கள் வாங்க சார். சரிங்களா? இன்னைக்கு என்னெல்லாம் கொண்டு வரணும் மேடம்? ஒன்றும் சார், ஆதார் கார்டு போனாங்க அப்படின்னா கஸ்டமருக்கு போனாங்க அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை சார். கஸ்டமர்னால போக முடியல, வேற யாரோ போறாங்க அப்படின்னா அவங்க ஆதார் பெஸ்ட் அவங்க ஆதார் கார்டு, கஸ்டமரோட ஆதார் கார்டு வேணும், போறவங்களோட ஆதார் கார்டும் வேணும். ஓகே மேடம். ஓகே மேடம். சரி, அவங்க ஆதார் கார்டு கொண்டு வந்தால் போதும். அவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சா போதும். ஆமாம் சார், மெயினாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேணாம், யூசர் ஐடி மட்டும் சொல்லுங்க. ஓகே மேடம். இது எப்போ ஆஃபீஸ் வந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கு மேடம்? 10 to 5 சார். மோஸ்ட்லி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போங்க. ஓகே மேடம். இப்போ வந்து எப்படி நீங்கள் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறது எப்படி? செக்லீஃபாக பண்ணுறீங்களா? சாரி சார், இல்லை செக்லீஃபாக அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறது செக்காக பண்ணுறீங்களா இல்லை எப்படி மேடம்? உங்களுக்கு வந்துட்டு நீங்க ரெக்வஸ்டேஷன் லெட்டர் இன்னைக்கே வந்துட்டு ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க சார். சரி மேடம். இன்னைக்கு ரெக்வஸ்டேஷன் லெட்டர் மட்டும் தான் உங்களுக்கு வாங்குறாங்க. இல்லை மேடம், ஏற்கனவே கொடுத்துருக்க மேடம் ரிக்வெஸ்ட் லெட்டர். புரியுது சார்? ஏற்கனவே ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்க மேடம் ஏற்கனவே. இல்ல, அது வந்து நீங்க கேபிட்டல் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க சார், அது கிடையாது. இது ஃபுல்லா உங்களுக்கு வந்துட்டு எல்லா அமௌண்ட்டும் ரிட்டர்ன் ஆகுறது. நீங்க இது ஃபர்தரா இதை ப்ரொசீட் பண்ணுங்க சார். ஓகே மேடம். நீங்க டேரக்டா நீங்க ஆஃபீஸ் போங்க. ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு டீம் இன்னைக்கு இருப்பாங்க. ஓகே மேடம். இன்னைக்கு ஒரு நாள் தான் சார். ஸோ நெக்ஸ்ட் வீக்ங்கிறது எந்த டே அப்படிங்கறது நாங்க அப்டேட் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க வந்து இது பண்ணுவீங்க. அது போக நெக்ஸ்ட் வீக் நீங்க எப்போ அனௌன்ஸ் பண்ணுவீங்க? அதாவது இந்த வீக்ல இன்னைக்கு ஒரு நாள், இந்த வீக்ல இன்னைக்கு ஒரு நாள், சரிங்களா? சரி மேடம். இப்போ நெக்ஸ்ட் வீக் எந்த டேட் அப்படிங்கறது நான் அப்டேட் பண்றேன். ஓகே மேடம். இப்போ ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா எப்போ வந்து இது இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவீங்க? நீங்க அவங்க கிட்ட கேளுங்க சார், கன்ஃபார்ம் அந்த டீம் இருப்பாங்க இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? எந்த டேட்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க அந்த டீம்ல நீங்க டேரக்டா கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே மேடம். இல்ல மேடம், இப்போ வந்து எந்த ஆபீஸ் மேடம்? வளசரவாக்கம் ஆபீஸா இல்லை வேற எங்கேயும் ஆபீஸ் இருக்கா? சேம் அதே அட்ரஸ். சாரி, இங்க வளசரவாக்கம் ஆபீஸ் தானே மேடம்? சேம் அதே அட்ரஸ் சார். ஓகே மேடம். ஓகே மேடம். ஓகே மேடம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.